இந்த வீடியோவில் நம்ம இஃப் எல்ஸ் இஃப் லேடர் பார்க்கலாம். ஸோ இஃப் எல்ஸ் இஃப் லேடர் எதுக்காக அப்படின்னா மோர் தென் ஒன் கண்டிஷனை செக் பண்ணுறதுக்காக வந்தது தான் என்ன அப்படின்னா இஃப் எல்ஸ் இஃப் லேடர்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு 7 days இருக்கு. அந்த 7 daysல நான் வந்து இன்டீஜரா 2ன்னு பாஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து டியூஸ்டேன்னு வரணும். 3ன்னு பாஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வெனஸ்டேன்னு வரணும். அப்போ இங்க எனக்கு 7 daysக்குமே நான் என்ன பண்ணணும் அப்படின்னா தனித்தனியாக கண்டிஷன் போடணும். அந்த கண்டிஷனை நான் போடும் போது என்னால் வந்து இஃப் எல்ஸை யூஸ் பண்ணி போட முடியாது. ஏன்னா இஃப் எல்ஸ் அப்படின்றது சிங்கிள் கண்டிஷனை மட்டும்தான் செக் பண்ணும். அப்போ நான் போகிறது எதுக்கு போவேன் அப்படின்னா இஃப் எல்ஸ் இஃப் லேடருக்கு போவேன். ஸோ அதோட சின்டாக்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் இஃப் வரும், அடுத்து அதுக்கு கரஸ்பாண்டிங்காக கண்டிஷன் செக் பண்ணும். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் தான் உள்ளே போகும். அந்த மாதிரி இப்போ என்னோட சின்டாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இஃப் கண்டிஷன் பிளாக் ஆஃப் கோட் ஃபாலோடு பை என்ன இருக்கும் அப்படின்னா எல்ஸ் இஃப் கண்டிஷன் இருக்கும். இந்த மாதிரி எல்ஸ் இஃப் அப்படின்றத n நம்பர் ஆஃப் உங்களால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா கொடுத்துக்க முடியும். லாஸ்ட்டாக எனக்கு எல்ஸ் இஃப் போதும் அப்படின்னா அப்போ நான் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா எல்ஸ் பிளாக் யூஸ் பண்ணுவேன். எல்ஸுன்றது மேண்டிட்டரியான்னு கேட்டால் இல்லை, நாட் மேண்டிட்டரி. எல்ஸ் இஃப்மே மேண்டிட்டரி இல்லை, பட் ஆனால் நம்மளுக்கு கண்டிஷன் நிறையா இருக்குன்னும் போது நம்ம எல்ஸ் இஃப் கொடுத்து தான் ஆகணும், ரெக்கமெண்டடாக இருக்குது. ஸோ அதனால் நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பார்க்கலாம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னேன்ல, அதையே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரோக்ராமாக பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். நேம் வந்து லேடர்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ். எப்பயும் போல் நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் யார்? மெயின் மெத்தட். ஸோ மெயின் மெத்தட் கொடுத்துக்கலாம். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் அரே ஆஃப் ஆர்க்ஸ். ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன், க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பிளாக் ஆஃப் கோட். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இனிஷியலாக இன்டிஜர் ஒன்று எடுத்துக்கிறேன். இன்ட்டு டேன்னு எடுத்துக்கிறேன். டேஸ் ஈக்குவல் டு பேசிக்காக இப்போ 12ன்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ நான் வந்து ஒரு கண்டிஷன் போடணும். என்ன அப்படின்னா இஃப் நான் யூசர்கிட்டேருந்து வாங்குகிற அந்த டே வந்து ஈக்குவல் டு 1 இருந்துச்சு. அப்போ அந்த ஈக்குவல்ன்றது ஆல்ரெடி நம்ம ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துருப்போம். அந்த ப்ரீவியஸ் வீடியோ உங்களுக்கு தெரியாதவங்க அந்த ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துட்டு வாங்க. அங்கே ஈக்குவல் அப்படின்றது ஒரு ரிலேஷனல் ஆப்ரேட்டர்னு சொல்லிப்போம். ஸோ எல்ஹெச்எஸ் சைடில் இருக்கிறதையும் ஆர்ஹெச்எஸ் சைடில் இருக்கிறதையும் கம்பேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் அந்த ஈக்குவல். ஸோ அதனால் நான் அதை செக் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் அண்ட் க்ளோஸ். ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் system.out.println. ஸோ நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன், ஏன்னா எனக்கு நிறைய தேவை. ஸோ நான் காப்பி பண்ணிக்கிட்டேன். உள்ளே வந்து எனக்கு இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சு அப்படின்னா மண்டேன்னு வந்து பிரிண்ட் ஆகணும். நெக்ஸ்ட்டு இஃப்பை ஃபாலோ பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு எல்ஸ் இஃப் ஒன்று போடுறேன். போட்டுட்டு டே ஈக்குவல் டு 2 செக் பண்ணுறேன். செக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உள்ள ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டு டியூஸ்டேன்னு பிரிண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இதை ஃபாலோ பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு எல்ஸ் இஃப் போடுறேன். டே ஈக்குவல் டு 3 செக் பண்ணுறேன். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு மேலே டபுள் கோட்ஸ் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ வெனஸ்டேன்னு போடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு எல்ஸ் இஃப் போட்டுக்கிறேன். டே ஈக்குவல் டு 4 செக் பண்ணுறேன். தேர்ஸ்டே போடுறேன். ஸோ அகைன் எனக்கு இன்னும் கண்டிஷன் இருக்குது. ஸோ டே ஈக்குவல் டு 5 பார்க்குறேன். ஸோ உள்ளே வந்து ஃப்ரைடேன்னு கொடுக்குறேன். டே ஈக்குவல் டு 6 கேட்குறேன். ஸோ இது சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா எனக்கு சாட்டர்டேன்னு வரணும். எல்ஸ் இஃப் டே ஈக்குவல் டு 7 செக் பண்ணுறேன். உள்ளே போயிட்டு சண்டேன்னு வரணும். இன்கேஸ்
இப்போ நீங்கள் எல்ஸ் யூஸ் பண்ணலனாலுமே பிரச்சனை இல்லை, ஏன்னா இட் இஸ் நாட் மேண்டிட்டரி. பட் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த டேஸ் இருக்குல்ல 1லேருந்து 7க்குள்ளே இருக்க இன்டிஜர் நம்பர்லேருந்து வேறு ஏதாவது கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ எனக்கு வந்து இன்வேலிட் டேன்னு வரணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் என்னால் கண்டிஷன் பாஸ் பண்ண முடியாதுன்றதுனால இங்கே நான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ண கொடுக்குறேன். ஸோ இதுக்குள்ளே எல்ஸ்குள்ளே வந்துச்சு அப்படின்னா இன்வேலிட் டேன்னு வரணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணால் இது எனக்கு லேடர்னு இருக்குது, ladder.java. ஸோ என்னோடய கிளாஸ் நேம் அஸ் அ ஃபைல் நேம். ஸோ என்டர் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கவனிங்க, இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இஃப்பை ஃபாலோ பண்ணி தான் எத்தனை எல்சிஃப் லேடர் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இஃப்பை ஃபாலோ பண்ணி மட்டும்தான் வரணும், இஃப்க்கு மேலெல்லாம் எங்கேயும் கொடுக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் எப்பயுமே இஃப் வரணும், இஃப் ஃபாலோ பண்ணி தான் எல்சிஃபாக இருந்தாலும் சரி எல்ஸாக இருந்தாலும் சரி வரணும். ஸோ இதுதான் அதோட ப்ரோக்ராம். இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஜாவாc ladder.java. ஸோ எனக்கு எந்த ஒரு எரரும் இல்லை, அதனால் ரன் பண்ணுறேன். ஸோ எனக்கு ரன் பண்ண என்ன வந்திருக்கு, டியூஸ்டேன்னு வந்திருக்கு. இப்போ நான் போயிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல 5ன்னு கொடுக்குறேன். 5ன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஃப்ரைடேன்னு வந்திருக்கு. இப்போ நான் போயிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா 9ன்னு கொடுக்குறேன். பிகாஸ் என்கிட்ட 9ன்னு ஒன்று இல்லை. அப்போ என்ன வரும்னு பார்க்கலாமா? எனக்கு இப்போ என்ன எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா என்னோட எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். இதோட எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் ஃபஸ்ட்டு தெரியணும். இப்போ நான் கொடுத்துருக்கிறது 9 கொடுத்துருக்கேன். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா பேக்எண்டில் ஃபஸ்ட்டு வந்து இஃப் செக் பண்ணும் 9 ஈக்குவல் டு 1 ஃபால்ஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு எல்ஸ்எஃப் செக் பண்ணும் 9 ஈக்குவல் டு 2 அதே மாதிரி நெக்ஸ்ட் எல்ஸ்எஃப் 9 ஈக்குவல் டு 3 இந்த மாதிரி அன்டில் இந்த கண்டிஷன் எப்போ ட்ரூ ஆகுதோ அது வரைக்கும் அது என்ன பண்ணோம் அப்படின்னா அதுக்கு மேலே எவ்வளோ லேடர்ஸ் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு தான் எங்கே ட்ரூ ஆகுதோ அப்போ அங்கே உள்ளே போகும். அது வரைக்கும் அதுக்கு மேலே எத்தனை இருந்தாலுமே என்ன ஆகும் அப்படின்னா செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா எல்சிஃபோட ஃபங்க்ஷனாலிட்டி. இதோட அனதர் வெர்ஷனாக தான் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஸ்விட்ச் கேஸ் பார்ப்போம்.